ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது மைதா அப்புறம் ஃபுட் கலர்னு தேவையில்லாத பொருளாக நிறையா சேர்ப்பாங்க. அது எதுவும் சேர்க்காமல் நம்ம வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இதை செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் வாங்கி இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே காலிஃப்ளவரில் சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய புழுக்கள் இருக்கும். கண்டிப்பாக காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து சுட வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள் அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால அதில் இருக்க ஈரப்பதத்தை வச்சு நம்ம கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப தண்ணியாக நம்ம கரைச்சிட்டோன்னா கண்டிப்பாக காலிஃப்ளவரில் மாவு ஒட்டாது. இந்த அளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்துக்குமே பத்துமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பத்தலைன்னா மறுபடியும் இதே அளவு மாவு எடுத்து நம்ம அதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சூடு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா டக்குன்னு நம்மளுக்கு காலிஃப்ளவர் கருகிரும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு காலிஃப்ளவராக இந்த மாதிரி எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு டார்க் கலர் வர வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான ஈஸியான காலிஃப்ளவர் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.